அசட்டு துணிச்சல் யாருக்கு? துணிச்சல் அப்படின்னு வந்துட்டாலே செவ்வாய் இல்லைங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எதையுமே மூர்க்கமா தாக்குறது, ஒரு கோபமா பேசுறது, எல்லாமே ஒரு வந்து பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்றதோட மூர்க்கத்தனமா எதனாலுமே ஒரு முன் யோசனை இல்லாம பேசிடுறது, முன் யோசனை இல்லாம தாக்கிடுறது, எதுவுமே ஒரு யோசனையே இல்லாம சடனா ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யறது. இதெல்லாம் யாருக்கு வரும்? செவ்வாய் வலுத்தவங்களுக்கு தான் இது வரும். மேஷம் டைரக்டா எதனாலும் மூர்க்கமா தாக்குறது. விருச்சிகம் கொஞ்சம் மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். மகர செவ்வாய், உச்ச செவ்வாய் வந்து இது ரெண்டும் கலந்துருக்கும். மொத்தத்துல செவ்வாய் மூர்க்கமா தாக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். இவரை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரனா இருக்கிறது, அப்படி இல்லைன்னா குரு. இந்த 2 பேர் தான். செவ்வாயை வந்து சுக்கிரனும் பார்க்கலாம். நல்லா தனிச்ச சுக்கிரன், நல்லா பவர்ஃபுல்லா இருக்க சுக்கிரனும் பார்க்கலாம். பிருகுமங்கலம் அப்படிங்கிற மாதிரி பிருகுமங்கல யோகமா ஆக்டிவேட் ஆகும். ஸோ செவ்வாயை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த 3 சுவர்களோட கடிவாளம் நிச்சயமா வேணும். அப்படி இல்லையா அசட்டு துணிச்சல் தான். ஒரு வண்டியில வேகமா போறதாகட்டும், கண்ணு முன்னு தெரியாம பைக்கை ஓட்டுறது, கண்ணு முன்னு தெரியாம யாருக்கிட்டையுமே வந்து ஒரு பேச்சுல நிதானமே இருக்காது. சடனா வந்து யார வேணாலும் ஒரு ஹர்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த செவ்வாய்க்கு உண்டு. அசட்டு துணிச்சல், எதா இருந்தாலும் வந்து பாடுறா அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாங்க. பேசி முடிக்கிறக்குள்ள அங்க கைதான் பேசும், அந்த மாதிரி இருப்பாங்க. அதுதான் அந்த அசட்டு துணிச்சல். ஒரு சண்டை அப்படின்னா இவங்கதான் முதல்ல நிக்கிற ஆளுகளா இருப்பாங்க யாரா இருந்தாலும். இதெல்லாம் கேதுவோ ஏதோ குரு, இந்த வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், கேது இவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா செவ்வாயோட மூர்க்கத்தனத்தை அப்படியே குறைஞ்சு போயிடும். சுத்தமா உள்டாவாயிரும் அப்படியே. சரிங்களா? அது கூட சேர்ந்துட்டாருன்னா பேயாட்டம் ஆடுவார். ஸோ அது வந்து வேற மாதிரி ஒரு செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து அது ஒரு வேற மாதிரி இருக்கும். ரொம்ப எதையுமே அதீதமா ரொம்ப மூர்க்கமா இன்னும் செவ்வாயை அது இன்னும் வலுப்படுத்தி விட்டுருவார். ராகு பூஸ்டப் பண்ணி விட்டுருவார் செவ்வாயை. ஸோ அது வந்து வேற மாதிரி ஒரு கோபதாபத்தை உண்டு பண்ணும். சடதியில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுறது, கீழே விழுறது, சர்ஜரிக்கு உள்ளாகிறது, வெட்டுக்காயங்கள் படுறது, உறுப்புகளை இழக்கிறது, இந்த மாதிரிலாம் கூட வந்துடும். சனியோட சேர்ந்தாலும் இதே தான். ஸோ இதுல ஏதாவது ஒரு சுவர்களோட தொடர்பு இல்லைன்னா செவ்வாயை கட்டுப்படுத்துறது மிக மிக கடினம். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் வலுத்தவங்க பொறுமையை ஹேண்டில் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். வண்டியில வேகமா போறது இதெல்லாம் கம்மி பண்ணணும், பொறுமையா இருக்கணும் லைஃப்ல. ஸோ இதுதான் அதுக்கு உண்டான விஷயங்கள் செவ்வாயை கட்டுப்படுத்துறதுக்கு. சரிங்களா?